என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம் ஹெச்எஃப் மாடல்ல இருந்து ஒரு சம்மு ஷார்ட்கட்டோட பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ 3 எண்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீச்சிமான எல்சிஎம் மீச்சிமா 240 எனில் அந்த எண்களின் மீபோவா காண்க. அதாவது ஹெச்சிஎஃப் கேட்கறாங்க. இப்போ மற்றவங்களை எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, இதை நீங்க வந்து 2 எக்ஸ் ஆடுங்க, 3 எக்ஸ் ஆடுங்க, 4 எக்ஸ் ஆடுங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பரை வச்சு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிங்க. அப்படி சால்வ் பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி சால்வ் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 240 கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த 240 தான் வந்து இந்த 3 நம்பர் எல்சிஎம் எடுத்ததுனால வரப்போகுது. கரெக்ட் தானே? அப்போ இந்த 3 நம்பருக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வந்திருக்கும்? 2, 3, 4. இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா 12 வந்திருக்கும். கரெக்ட் தானே? அப்போ 12. 2க்கும் 3க்கும் 4க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12. ஹெச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து இந்த 3 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா என்னது? 2, 3, 4. 3 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா 1 தான் வரும். அப்ப நீங்க அதை வந்து இன்ட்ல போட்டுக்கணும். அதாவது மேல எல்சிஎமோட வேல்யூ நம்பர்னால நான் அந்த 3 நம்பருக்கு ரேஷியோக்கு எல்சிஎம் எடுத்து கீழே போட்டுக்கிட்டேன். நமக்கு ஆன்சர் என்ன கேட்கறாங்க? ஹெச்சிஎஃப் கேட்கறனால அதை நான் பெருக்கல்ல போட்டுக்கிட்டேன். அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. இதை நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 12 12, 2 12 24, ஆன்சர் பாத்தீங்கன்னா 20. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இப்போ அதே மாதிரியே நீ இந்த இதுக்கும் பண்ணுங்க. இந்த அதே மாதிரி தான் மீ போ மா. ஓகேங்களா? ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 நம்பரோட எல்சிஎம் கண்டுபிடிச்சு கீழே போட்டுக்கோங்க. ஹெச்சிஎஃப்னா நான் இந்த 3 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் 1 போட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.